ஜெய்தீன் ஒரு நீண்ட நேரம் நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அந்த அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கும்பலே டெக்னீஷியன்ஸு, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்போ என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியாக அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா, ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்கே இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு
நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸ் வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அது எல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது, நம்மளை அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டெண்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறதில்ல. மக்கள் கிட்டதான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க அந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்க இயங்குறோம். இங்க பேசின உதவி இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம். இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம் திரும்பி பார்த்தேன், இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தவிர நான் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டு எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்.
ஸோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது. தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இங்கதான் முறைனே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சுங்களேன், பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்போ அது என்ன பண்ணா ஒரு ரெட் ஃபிளாக் அப்படி ஆச்சு, அப்படி பண்ண அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும். இது நான் தான் சொல்லி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முரண் டெஃபினட்டா இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை, இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவர் நான் எப்பவுமே நான் யோசிப்பேன், அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா உள்ள கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆர்ட் நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து சோ அந்த 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 மூவ்மெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதுல வந்து எனக்கு சில முரண் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானு. பட் ஆனா அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீளம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்கள்ல வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீளம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன். ஸோ இந்த நீளம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமா நான் வந்து இவர் நந்தகுமார் வந்து நான் சொல்லுவேன் நான். அண்ட் அது எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஜெனரஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதியன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்தில் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள்.
தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அது நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்த பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனா ஒவ்வொரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால அதே நான் எப்பவுமே பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்து அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனா இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாரலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி. அவனை வந்து எல்லாத்துலையும் நான் மறந்துடுறேன். அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அண்ட் எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் தொடர்ந்து படம் எடுத்துட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க் நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்ய ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்ட் இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அண்ட் மக்கள் காலம்னு ஒரு படம் இருப்பது. இது இல்லாம வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்புல இருக்கு. ஸோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நம்ம படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கம் நோக்கி வரப்போகுது. நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமா வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். அதியன், நீங்க இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து கூப்பிட்டு படிக்க சொன்னாரு. நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா, எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய இருக்கு. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் நடிகனா அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்க. நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வழிகளில் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு.
நண்பர் தினேஷ், ரித்விகா, வின்சு. இப்போ பார்க்குற வின்சு இவங்க இப்படி கிடையாது, படத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்சு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்கம் ஐயா, செம்மையாக இருக்கேன். உங்களுக்கு செட்டு ஒர்க்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றிட்டு அளவு பார்க்கறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் தமிழ் படம். மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன், என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்னுடைய ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் செங்கன், இந்த படத்து அசோசியேட் டைரக்டர் வேலாயுதம் முருகனன், obviously Madhu knows Malayalam well, so Madhu also helped me a lot. So ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருடைய முன்பாக இப்படி நிற்கிறதுக்கு என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும். எனிவே ரொம்ப பேர் சொன்னார், இந்த மூவி பார்த்தவர் எல்லாருமே நல்லபடியாக பேசுறது, லைக் மூவி நல்லா வந்திருக்குன்னு சொல்றது. ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு இது எல்லாரும் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதாவது இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறத ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதியன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்கணும் கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்னைக்கு கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் இன்னும் யோசிக்கல. நான் நினச்சேன் இன்னைக்கு மறந்துட்டு இருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சகா வச்சு அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெல்லாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான், பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்க. ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட்
நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழ்ல பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டக்காரன் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, என்னை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். And Learn and Teach Productions கூட ரொம்ப நன்றி. Thank you so much for having me. It's been a great experience. Thank you so much. அதான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பத்தி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமா என்னோட ஹீரோவா கலைவரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியம் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியம் தோழர். அதியம் தோழர். ஓகே சாரி, அதியம் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியம் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல ஒரு வார்த்தை கூட. ஆனால் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன். சரி ஓகே, கதை ஃபுல்லா ஆக்சுவலா நீங்க சூப்பரா சொல்லியிருக்கேன். அவர் ஆக்சுவலா கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமா, அவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்ச ரொம்ப நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தொடர். ஸோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் வின்சு. தேங்க்யூ ஸோ மச். உமாதேவி அவர்கள் மேடை கிடைக்கிறோம். நன்றி வின்சு. நான் பேரை கட்டணும் வெள்ளக்காசு நடிகை ஸ்டீவோடின்னு நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டக்காரனை வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்.
நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ். அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க சொல்றோம், நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க மோதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறாரு. இதுல எங்க அண்ணன் அண்ணியை ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவாரின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்றதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக டிராவல் பண்றது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ், உங்க ஒர்க் எப்பவுமே நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோட தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்றோம். ஏன்னா ராமலிங்கம் எல்லாம் அவ்வளோ லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது. எல்லாமே ஏன்னா எங்க டீமே அப்படிதான். ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்க பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டக்காரனை சூப்பரா இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட். சாரி சார். ஏன்னா நீளம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். காரணம் அவ்வளவுதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக. ஆமா சார். அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகள்ல வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாரும் இப்போ ஆக்சுவலா இங்க தான் நாங்க பிளான் பண்ணோம். அண்ணாலாம் வேணாம் இங்க வைங்க அப்படின்றாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்றாங்களே. இப்போ உங்க வருஷத்துல ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை. இல்ல ஏதாவது குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன, காத்து வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு, ஹீட் ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த எனர்ஜியில நம்ம வந்து வாழலாம் ஜாலியா. இதை கொஞ்சம் புரிஞ்சு
அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அது வீட்டுக்கு போனாலும் அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காத்து மழை வெயில் ஓகே மஜய் எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆனது. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு வரியில பதில் சொல்லணும். இயக்குனர் அதியன் ஆதிரை காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, சொல்லணும். அதில் வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னசென்ட், நீங்க இல்லை. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டுல வந்து அவரை தான் இன்வைட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதியன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து கலையரசன் ஒன் வேர்ட்ல சொன்ன ஒரு லைன்ல அதியன் அறிவு. ஓ அப்படி ஓகே ரைட். கலையரசன் கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பத்தி சொல்லல. அப்போ கலை வந்து கலை எப்படி ஓகே. அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல்ல. ரித்விகாவை பத்தி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில அவங்களோட அட்டகத்தி முடிஞ்சு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பத்தி. அண்ணன் ஒரு லைன் கேட்டா ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. சின்ன கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார் தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்ப வந்து அது எடிட் பண்ணுறப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காலம் உங்கள் சொல்லுவோம் உங்கள் பேர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொர்ணலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எனக்கு கம்போஸ் பண்ணுறப்போ வந்து பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோணத்தை சொல்லுவேன், இந்த சிங்கர் நல்லா இருக்கணும், அதில் இவங்க யார், இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்கொடி சார், அவங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றியடைறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பத்தாது, அது 2மே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதையும் தோழர் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல மனிதர் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ நாங்கள் ஸ்டுடியோக்கு வந்து பேசுறப்பெல்லாம் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நிறைய பேசுனது தான் அதில் இந்த கேப்ல தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்கில் உட்கார்ந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் தயாரிப்பில் தண்டகாரண்யம்னு இந்த வீக் ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் மலையாள படம்னு சொன்னோன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமாக பாவிச்சுக்கோங்க. அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு, கலை சேட்டன், தினேஷ் சேட்டன், அதியன் குட்டன் இவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தமிழில் எடுத்தால் தான் நம்ம என்னென்னவோ காரணங்கள்லாம் சொல்லுவோம், மலையாளத்தில் எடுத்திங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி நினச்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அப்படி பார்க்குறேன். முதல்ல இப்போ நீலம் சார்ந்த இந்த டீம் எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிடிலன்னு சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனராக நான் இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பளித்த லேர்ன் அண்ட் டீச் சாய் தேவானந்த் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் அவர் புக்கு படித்ததுலேருந்து நான் மிகப்பெரிய ஃபேன். அவருக்கு குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு கூரை கடியில் நம்மலாம் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கோம், நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமாக பொழுதுக்கிறோம். ஆனால் அந்த கூரைக்கு மேலே யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேலே ஒரு சிலர் என்னதான் இருக்குன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேலே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்ம சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேலே இருக்கிறவனை பற்றின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பற்றின படம். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகாக அந்த சில படங்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபிலிமாகவே இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர என்கேஜிங்கான ஒரு படத்தை நான் பார்த்தேன். இது ஒரு பயங்கர இது நீங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்கள் ஒரு சினிமா லவராக பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நடிகர்கள் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸ்ல அன்புக்கு அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்துல அவ்வளோ பிரில்லியண்டா நடிச்சிருந்தாரு. இதுக்கு மேல அவர் எப்படி உங்களுக்குலாம் பயங்கரமான நடிப்பு வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமா யூஸ் பண்ணணும்ட்டு நான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் வேண்டுகோளா வைக்கிறேன். அவர் தினேஷ் ப்ரோ, நான் இப்போ கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் காட்டியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்தில் அந்த கடைசியில் ஒரு ஷாட் அவர் ஒரு அவ்வளோ மாசா அவ்வளோ சூப்பராக இருந்தார். இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா நான் பார்க்கறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை அவ்வளோ சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. தியேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தியேட்டர்ல பார்த்து சக்சஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி பாரி. தண்டகாரண்யம் படத்துடைய கதைக்கரு பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்துல ஒரு வார்த்தை இருக்கும். மகாபாரதம் ரொம்ப பழமையானது தான். அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கூத்தாகவும் கதையாகவும் இந்தியா முழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாரதி பாஞ்சாலி சபதம்னு ஒண்ணு எழுதுறான். அவன் எழுதும்போது என்ன பண்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை உருவும் போது கிருஷ்ணன் தடுக்கலன்றதும் ஏன் சீக்கிரம் வரலன்றது தான் அவருடைய அவலக்குரலாகவும் அதாகவும் இருக்கும். ஆனா இதை பாரதி எழுதும்போது என்ன சொல்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்கிற மக்களை திட்டுறான் பாரதி. நீங்க என்னடா பண்றீங்க, நீங்க இவ்வளவு பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு, நீங்க கிருஷ்ணன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கீங்களா? நீங்க அவன் சேலையை உருவான், நீங்க என்ன வேடிக்கை பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற
இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காரான்களை வைத்துக் கொண்டு தண்ணீர் சிந்தியோடு ஓரம் ஓதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் அந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு. தண்டகாரண்யம் வந்து இங்க ரொம்ப எமோஷனலா இருக்குது. என்னன்னா இங்க எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. கலையரசன் வந்து பத்தி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்றது, எங்க தோழர் சொன்ன மாதிரி தான் என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேற இன்னும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ள எது வேணாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆளு. இந்த தண்டகாரம் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளவு பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம உறுதுணையா இருக்கிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்க கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்குவார், ஒவ்வொரு வீட்டுல தங்குவாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆண்ட காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்க இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பா செய்வாங்க நான் நம்புறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்க இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகள்ல அங்க வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாத்துறதுக்கு இடம் கிடையாது, அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளோ இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பா எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரித்விகா, நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும்போது மெட்ராஸுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேரை வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டைரக்டரா எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்றதை கலையரசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறத இவன் பார்த்துட்டா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனாதான் படத்தை வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டேன்றாரு. அவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேரா ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பத்தி சொல்லணும்னா, என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா எப்பயுமே தினேஷ் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பல்வேறு நடிகர்களுக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அமீரனை நடிக்க வேண்டியதா இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய டேட்டால தள்ளி போகுது. அப்போ வந்து நான் ஒரு காட்டுல இருக்கிறேன். அந்த காட்டுல இருந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும். எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த சரவணன் தொடர் மூலமா எனக்கு ஒரு தகவல் வருது. இதை மாதிரி வந்து அமீரன் டேட் வந்து மிஸ் ஆகுது, அதனால வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷ் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து என்ன பேசுறதே தெரியல, ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துச்சு. என்னடா, ஏன்னா என்னை நம்பி இருக்கிற 10 உதவி இயக்குனர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அவங்க வந்து படம் பண்ணணும், நாம மட்டுமே அவங்க வந்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்தது. நான் தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி தோழர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது தோழர் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிட்டு இருக்கும்போதே சொல்றேன், நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். எந்த நம்பிக்கையில் சொல்றேன், சொன்னா வந்துருவானா அப்படின்னு கேட்டாரு. இல்லை தோழர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்தில் நடிச்சிருப்பார். நான் அவர்கிட்ட மேம்ஸ் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் காட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது, நீங்கள் எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷை வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டிலே நான் நிற்கிறேன். நான் அதுக்கு பிறகு வந்து அங்கே தான் டவர் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போனால் கூட டவர் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அவர் உடனே ஃபோன் பண்ணார், இது மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு. கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீளம் லேனன் டெக் முடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதையை தான் இருக்குன்றதும் எனக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதியன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான், இவ்வளோ நீளம் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிற்கணுன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அது அந்த மூமெண்ட் தான். ஒரு பிரச்சனைன்னு சொன்னா போதும், ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார், நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு. நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு 2-3 பேட்டி கொடுத்துட்டாரு. அது மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு போட்டோ அனுப்பினார், கதையே கேட்காம. இந்த உங்க 2 நிமிஷத்துல வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி அனுப்புறேன், இதை மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கதையை கேட்டு ஒரு போட்டோ அனுப்புறாப்புல. அந்த போட்டோ அமீர் அண்ணனுக்கு நான் ரெஃபரன்ஸா வச்சிருந்த அதே போட்டோ மாதிரியே அவருடைய போட்டோ இருந்துச்சு. ஓகே, அது வந்து ரொம்ப உள்ளுணர்வா நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வந்து கரெக்டா வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சடையனா உள்ள வந்து இந்த படத்துல வந்து நான் பேசுகிற அரசியலுடைய உருவமா நான் சடையனை தான் பாக்குறேன். சடையன் கேரக்டர் வந்து அவ்வளோ போர்ஸான ஒரு கேரக்டரா அந்த படத்துல வந்து அவ்வளோ ஆக்ரோஷம் கொண்ட ஒரு மனிதனா, எளிய மனிதர்கள் சீற்றம் கொள்ளும் போது என்ன மாதிரியான ஆக்ரோஷமா இருப்பாங்கன்றத உணர்ச்சி பூர்வமா பிரவாகமா பயங்கரமா அந்த படத்தை வந்து நின்று இருக்கிறாரு. அந்த வகையில வந்து தினேஷ் வந்து வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல நண்பனா, நல்ல ஒரு உறவா எனக்கு வந்து இருக்காரு. அதை வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்ததா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அண்ணா ராமலிங்க அண்ணனை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் தான் வந்து என்னை ஈத்தன் வந்து ரஞ்சித் அவருடைய கையில கொடுத்தாரு. அந்த இடம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அறிமுகம் தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும். அந்த வகையில வந்து எப்பவுமே ரஞ்சித் அவரை அறிமுகப்படுத்தினதும் என்னை வந்து நான் ஒரு செடியா ஆவற வரைக்கும் அந்த செடி நிக்கிற வரைக்கும் ஒரு குச்சியை நட்டு கம்பி சுற்றி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி எடுத்துட்டா செடி கீழே வந்துடும். அது ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி தான் அண்ணா ராமலிங்க அண்ணன். அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலேயுமே அவர் இருப்பாரு. அதே அடுத்தது வந்து செல்வா தோழர் ஒரு படத்துல வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாம நிறைய, ஏன்னா சலிச்சுக்குவாங்க ரொம்ப. ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் போயிட்டே இருக்குதுன்னு போது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட என்னுடைய நான் சோர்வா இருக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா வரும் அப்படின்றது இன்னைக்கு பாராட்டுறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 1.5 வருஷத்துக்கு முன்னே இதை ரஃப் காப்பி பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல. அந்த வகையில வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷர் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பன். அவருடைய ஏன்னா செல்வாவுடைய ஜட்மெண்ட் வந்து எப்பயுமே மிஸ் ஆகாது. மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது, இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து வந்திருக்காங்க, இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுறாரு, வைடா எடுக்கிறாரு, ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அப்போ வந்து நானும் செல்வா தோழர் வந்து அவர் வந்து KL பிரவீன் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தார், நான் வந்து தோழர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸ் 2 நாளைக்கு பிறகு 2 பேரும் ADMK ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிற ஒரு டீ கல்ல நின்று பேசியிருந்தோம் நைட்டு 3 மணிக்கு. செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு, இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமானுடைய டென்ஷெட்ரு, நீங்க வந்து யாரு சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கன்னாரு. அத மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சார்பாட்டாவுக்கு சொன்னாரு, அதே மாதிரி நிறைய பரியர் முருமலுக்கு சொன்னார். அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும், அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார், வேணும்னா கரெக்டா வைப்பார், இல்லைன்னா வெட்டுவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தோழர். அதுக்கடுத்து தம்பி பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்களில் முரளி தோழருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவி இயக்குநர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரே ஆளா பல நாட்களை வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கார்சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு, அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். ஒரு மழைக்காலெல்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸ் வந்து பயன்படுத்தணும்.
முரளிதர் சொல்றாரு நீங்க போய் எழுதுன நோட்ஸை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்றாரு. நான் எடுத்துன்னு வர மாட்டான்னு சொல்றான் தெளிவா. ஒரு கேமராமேன் சொல்றாரு நீ போய் நோட்ஸ் எடுத்துட்டு வா, எந்த லென்ஸ்ன்னு தெரியல அப்படின்னு. அவன் சொல்றான் 50 mm தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு. 3 மாசத்துக்கு முன்ன எடுத்ததை அந்த ஷாட் வந்து என்ன லென்ஸ்ல எடுத்ததுன்றத அவன் விடாப்படியா அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் போய் எடுத்துட்டு வந்தான், பார்த்தா அதே 50 mm தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு. இந்த தண்டகாரணம் படத்தை காடுகள் மடைகள் எல்லாம் சுத்தி பயங்கரமா வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்கிறான். அதே மாதிரி கதையிலையும் உள்ள வந்து இந்த இடத்த சரியா இல்லை, இவ்வளவு லென்த் வேணும் அப்படின்றத எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பா அவன் எனக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறான். ஜஸ்டின் தோழர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப என்ன சொல்றது, இந்த கதவு வந்து ரொம்ப தூக்கி சுமந்ததுல மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் தோழர் உண்டு. அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமா நம்மளை உணர்றதுக்கு நம்ம வந்து, ஏன்னா நான் வேலை செய்யும் போது ரஞ்சித்தோட வந்து ஒரு மியூசிக் டைரக்டருடைய எப்படி மியூசிக் நடக்குன்ற இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போனது இல்லை. ஏன்னா அவர் வந்து நைட்ல தான் போய் வேலை வாங்க போவாரு. அப்போ வந்து நாங்கள் யாரும் ஃப்ராங்க்லின் யாராவது தான் போயிருப்பாங்க, நானும் போனதே கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் கூட சரி, நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசா எடுக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் வந்து அவர், ஏன்னா ரஞ்சித்தோட ஒன்று சொல்லுவார், கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது, நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமா பார்க்கும்போது தான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மீதி எல்லா நேரங்கள்லையும் நான் புரிஞ்ச மாதிரி இருக்கும், நான் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதன் அடிப்படையில் தான் நான் அப்படி சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஜஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்குறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்தில் வந்து ஜஸ்டின் தோழருடைய முக்கிய பங்கு உண்டு. அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல நண்பனாகவும் எல்லா நேரங்கள்லையும் நான் ஒவ்வொரு முறையும் தொடர் நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிடும், நீங்க வந்து அவுட்டு கொடுத்துருங்க அப்படின்னுவேன். அப்புறம் 10 நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எந்த விதமான ஒரு குரலும் ஒரு இது இல்லாம என்னை வந்து முழுக்க அரவணைத்துக் கொண்டவர் வந்து ஜஸ்டின் தோழர். மிக்க மிக்க நன்றி தோழர். உங்களோட நீங்க வேலை செய்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேலை செய்யறதும் தொடர்ந்து பயணிக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வந்து இங்க நடிச்சிருக்கிற பாடலாசிரியர் உமா, என்னுடைய பாட்டு எழுதியிருக்கிற உமா, தனிக்கொடி தோழர், அப்புறம் ராஜேஸ்வரி தோழர், மற்றும் அப்புறம் வந்து முத்துக்குமார் அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அப்புறம் வந்து நவீன், அப்புறம் யுவன், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய எல்லா காலங்கள்லையுமே இப்போ என்னுடைய எங்க ஊர்ல இருந்து எங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆதரிக்கு தான் வந்து நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். 24 வயசுல 2 குழந்தைக்கு அப்பாவா நான் வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய எல்லா கனவுகளையும் என்னுடைய எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு என்னை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் என்னை ஒரு படைப்பாளனாகவே தொடர்ந்து என்னை நிலைநிறுத்துவதற்கு ஆதிரையினுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வகையில் வந்து ஆதிரை தான் வந்து என்னை முழுசா நம்புற ஆள். ஏதாவது சந்தேகம் வந்தா கூட போதும், ஏதாவது ஏன் உன்னை படம் ரிலீஸ் ஆகுங்கன்னா இல்லை இது ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கா, ஏன் அது வந்து நான் எல்லா சக்தியும் கொண்ட ஒரு ஆளாவே நினைக்கும். என்ன நீங்க ஏன் அதை செய்யவே இல்லை, இது ஏன் அதை பண்ணவே இல்லை அப்படி என்ன வந்து ஒரு டவுட்டே படாத ஒரு ஆள். இந்த மலையை ஏன் உடைக்கலன்னா கூட சரி, ஏன் உடைச்சிட்டு இருப்பிய நீ ஏன் உடைக்காம இருக்கிறன்ற மாதிரி முழுசா எனக்கே நம்ப முடியாது. இதெல்லாம் நம்ம சக்திக்கே கிடையாது, இது ஏன்டா இவ்வளவு போர்ஸா நம்மள சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து என் மீது வந்து தீரா காதலும் தீரா நம்பிக்கையும் கொண்டிருக்கிற ஆதரிக்கு தான் இந்த படம், என்னுடைய ஒவ்வொரு கைத்தட்டலுமே ஆதரிக்கு தான் போகணும் நான் நம்புறேன். அதே வகையில எங்க அண்ணன் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான் சேகர், அவன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்கியன் சங்கர் தோழர் இருக்காரு, எங்க மாமா வந்திருக்கிறாரு, குமார் மாமா, ரமேஷ் மாமா, நாகராஜ் மாமா, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்டில்ஸ் விநாயகம், அப்புறம் வந்து கபிலன் டிசைன், இந்த தண்டகாரணம் படம் வந்து ரொம்ப கவனம் பெற்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கபிலனுடைய டிசைன். அவன் வந்து ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒரு நாள் தான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். நான் கதை சொல்லி அவருக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டியை வந்து இந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி எல்லாத்தையுமே
நிறைய பேர் ஒவ்வொரு டிசைன் வரும்போதுமெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது வந்து எப்படி எடுத்தீங்க, எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைனர் யார், இப்படி எல்லா விதமான கேள்வி வந்துகிட்டே இருக்கும். கதையை வந்து ஒரு டயலாக்காக சொல்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோவா ஒரு புகைப்படமா தொடர்ந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து கபிலனுக்கு உண்டு. அதே வகையில் அண்ணன் சந்தோஷ் அண்ணன் ஒரு 5-6 போட்டோ தான் போட்டாரு. ஒன்று யானைத்தந்தத்தில் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யானைத்தந்தத்தில் வந்து சுத்தி அருவா, ஷூவில் வந்து பாம்பு, இது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய நான் கதை தான் சொன்னேன். ஆனால் அதை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய முழு ஈடுபாடு. அந்த அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே வகையில் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அந்த கதையை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், ப்ரொடக்ஷன் நிறைய சிக்கல் இருந்தது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுமதி அது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து உடச்சி எல்லாத்தையும் சரி பண்ணதுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து சரவணனுக்கு உண்டு. சரவணன் வந்து ரொம்ப தண்டகாரணத்துடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து இது வரைக்குமே தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, வேலை செய்யறதுல வந்து அவ்வளோ தெளிவா முன்கூட்டியே தீர்மானிக்கிறது, இதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சரவணனுக்கு உண்டு. சரவணன் அவரோடு சேர்ந்து இருக்கிற மேனேஜர் சிவா, ஹரி வந்து ரொம்ப எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து எதை சொன்னாலும் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளு. நானல் சுரேஷ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு, நல்லா அவரோட வேலை செய்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதே மாதிரி லேர்ன் அண்ட் டீச் பக்கம் வந்திருக்கிற தோழர் பிரகாஷ் ரொம்ப ஒரு எளிமையான ஆள். அவங்க ப்ரொடக்ஷன் எப்படியோ, அவங்க ப்ரொடியூசர்கள் எப்படி எவ்வளோ அன்பா நம்மளை வந்து நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு. நான் ஒரு முறையும் நான் தான் யோசிப்பேன், இவர் வந்து கோவப்பட்டு நம்ம பாத்திரக்கூடாது. ஏன்னா அவ்வளோ யதார்த்தமா நம்மகிட்ட ஒவ்வொரு முறையும் அதியன் எப்படி இருக்கிறீங்க, படம் எப்படி வந்திருக்கு, யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அதே அளவுல வந்து அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய பிரகாஷ் தோழரும் அதே அளவு தான் என்னை அணுகி இருக்கிறாரு. ரொம்ப லேர்ன் டெக்கோடு சேர்ந்து வேலை செய்து வந்து ஒரு பெரும் அனுபவம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேர்ன் அண்ட் டீச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து யாராவது விட்டுருக்கோம் லேர்ன் அண்ட் டெக் வந்து பிஆர்ஓ குணா, அப்புறம் சன் மாஸ்டர்ஸ் 3 பேர், சாம், சுஜேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் வந்து நம்ம நடன இயக்குனர் அவன் தம்பியை வந்து விட்டுட்டாங்க அவனை மேலே ஏற்றுறதுக்கு. ஷீ வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தை காவக்காடை வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணி கொடுத்தான், ரொம்ப நன்றி. அதே தண்டகாரன் பண்ண எனர்ஜியில் வந்து ப்ளூ ஸ்டார் போய் பண்ணான். ப்ளூ ஸ்டாரில் வந்து காலு மேலே கால அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மோசஸ் படத்தில் பண்ணியிருக்கான். நல்லா சின்ன பையன், ஆனால் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதே அளவில் வந்து இந்த கதைக்கு இந்த லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து பெரும் உறுதுணையாக இருந்தது வந்து இந்த கதை வந்து சிட்டாமூட்டி என் ஃப்ரெண்டு சுரேஷ் அவர்கிட்ட இருந்து தான் அந்த சிஆர்பி பற்றி ராணுவத்தை பற்றியான எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்குமே எல்லா தகவலுமே அவர் தான் எனக்கு கொடுத்தது. அவருடைய இது வந்து அவர் ஒரு முறை சொன்னாரு, காதலன் வந்து இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலன் வந்து ரொம்ப தூரம் நீண்ட நாள் ஒரு காத்திருத்தலுக்காக ஒரு பயணத்துக்கு போவான். அவனுக்கு காதலி அவனுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுப்பா, ஒரு கேசட் காலம், 2008 காலம். அந்த கேசட்ல வந்து அவன் வந்து ஏ பக்கம் பி பக்கம் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவளுடைய நினைவு வரும்போதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஆரோவில் எழுதிட்டு இருக்கும்போது சுரேஷ் தொடர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த பாட்டு வந்து அவர் சொல்றாரு, இந்த பாட்டு வந்து ராணுவத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருப்பார் தொடர். நான் அவர் வந்து ராணுவத்தில் இருந்துட்டு அப்புறம் வாதியாரா வந்துட்டாரு. இந்த பாட்டை நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த பாட்டுக்கும் எனக்கும் ஆதரிக்குமே ரொம்ப தொடர்பான ஒரு பாட்டை சொன்னார். ரொம்ப எனக்கு எமோஷனலா இருந்தது. ஏன்னா நான் காதலிக்கும் போது, நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது ஆதரிக்கு கேசட் கொடுக்கும்போது அந்த பாட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே பாட்டை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப உண்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் பிரதீப்பும் ஜார்க்கண்டுக்கு போனோம். ஒரு கொரில்லா கேம்ப்ல வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஃபீல்டு ஒர்க்காக. அங்கே வந்து ஒரு தமிழ்காரர், புதுக்கோட்டைக்காரர், ஒரு கேட் வாட்ச்மேனா ஒரு 42 வயசு இருக்கும் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணுறேன். அவர் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃபு கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் வீடியோ கால் இப்போ பார்த்து பேசுகிறீங்கல்ல, அந்த காலத்தில் நீங்கள் வேலைக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, எப்படி உங்கள் மனைவி மீது மற்றவங்களை பற்றி எல்லாம் ஒரு ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய லவர் தான் இப்போ என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க. நான் கிளம்பி 18 வயசில் வரும்போது என் மனைவி வந்து ஒரு கேசட் கொடுப்பா, அவளுக்கும் எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து
ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு அவள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன். அப்புறம் நான் தேம்பி மூஞ்செல்லாம் கழுவின்னு மறுபடியும் வேலைக்கு போவேன். எப்பெல்லாம் அவள் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த பாட்டுன்னு கேட்டேன். என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அதே பாட்டை அவர் சொன்னார். இதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா என்னால உணர முடிஞ்சது. ஐயூர் ஃபாரஸ்ட்ல நாங்க எடுக்கும்போது லொகேஷன்ல இருந்து இது வரைக்குமே இந்த படத்தை பத்தியான அங்க இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு கூட்டின்னு வந்த ஐயூர் சிவராஜ் தோழருக்கும், அதுக்கு அடுத்தது கம்மவான்பேட்டையில நாங்க ஷூட் பண்ணும்போது அங்க நிறைய உதவிகள் செய்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் அவர்களுக்கும், ராணுவப்பேட்டை ரவி அவர் மூலமா தான் நாங்க அந்த ஊருக்கு போனோம். நிறைய சிக்கல்கள் இருந்தது. எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயா தான் அங்க வந்து தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வந்து நிறைய தோழர்களை வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்ததா இருக்கட்டும், நாங்கள் ஆடிஷன் பண்றதுக்கு நிறைய உதவிகள் பண்ணதும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உதயா வந்து ரொம்ப இதா இருந்தாரு. உதயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேன்கனிக்கோட்டை சேர்ந்த பாபு அவர்களுக்கு நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்கள் வந்து அண்ணா முருகண்ணன், வேலாயுதம், ராமன், சுமன், சுஜேசமித்ரன், வசந்த் பெரியசாமி, இள மதுபாலா, ராஜேஷ் செல்வா, கல்பனா அம்பேத்கர், அப்புறம் எனக்கு எழுத்துக்கு உதவின அண்ணன் ஆதவன் கிச்சன்யா, நாராயணன் தோழர், மீனா, அப்புறம் முருகண்ணன், சிஆர்பிஎஃப் வந்து எப்படி ட்ரெயின் பண்றதுக்கு உதவின ராஜசேகர் சார், அப்புறம் இது மாதிரி நிறைய தோழர்கள் யாராவது பேர் விட்டு இருந்தா வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா தண்டகாரண்யம் எளிய எனக்கு கிடைத்த அறிவை, நான் பெற்றிருக்கிற அறிவு என்பது இந்த சமூகம் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் போதெல்லாம் சராசரியா எல்லாரும் போல் வாழ்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இன்னல்களை எதிர்த்து போராடிய தோழர்களுடைய மரணத்திலிருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ரத்தத்தில் இருந்துதான் இந்த அறிவு இங்கு வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில் உலகம் உருண்டு என்று சொன்னவனுக்கும் உலகம் தட்டை என்று கொன்னவனுக்கும், அதே மின்னல் இல்ல அது வந்து அர்ஜுன வில்லு உள்ள அது வந்து ஒரு கரண்ட்னு சொன்னவனுக்கும் அதனுடைய தொடர்ந்து வளர்ச்சி தான் நான். அந்த அளவில் நான் பெற்ற அறிவை, நான் இந்த அறிவை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பழங்குடி மக்களுடைய இன்னல்களுக்கு எதிராக, தொடர்ந்து அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிப்பதற்கு எதிராக இந்த அறிவை மக்களிடத்திலே சனநாயகப்படுத்துவதற்காக ஒரு உரையாடலை தொடங்குகிறேன். அந்த உரையாடல் தண்டகாரணம் என்ற படத்தின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த படம் உங்களை பெரிதும் கவரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அறிவை பற்றி சொல்லாம விட்டேன். அறிவு ரொம்ப நன்றி. உண்மையிலே உன்னுடைய எனர்ஜி வந்து எப்பயுமே பார்க்கறவங்க கேட்கறவங்க எல்லாருமே தொத்திக்கிறோம். இந்த படத்துல காலக்காடை பார்த்து வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு. அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நடிகர்களுக்கு பேர் வந்து சபீர், அப்புறம் வந்து டான்சிங் ரோஸ் தான் சபீர். அவர் வந்து டான்சிங் ரோஸ்னே பேரை வச்சுக்கலாம். அவர் சபீர்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரிய மாறுது. அவர் வந்து இந்த படத்துல இந்த கதையினுடைய அநீதியினுடைய கேரக்டரை வந்து உள்வாங்கி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா சபீரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வகையாகவும் ரெண்டாவது ஒரு வகையாகவும் இருக்கும். அவரை மறக்கவே முடியாத ஒரு முகமாக உங்க கண்களில் ஏந்திக்குங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. பாலசரவணன் வந்து ரஞ்சித்வார் சொன்னார் படம் பார்த்துட்டு, பாலசரவணன் எத்தனையோ படம் பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டு அவன் நடிச்சு நான் அழுதுன்னா அது இந்த தண்டகாரணம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில வந்து பாலசரவணத்தோட வந்து தொடர்ந்து இந்த படத்தை ரொம்ப உற்சாகமா எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.